லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக கடந்த 28 ஃபேஸ்புக்கில் வீடியோ வெளியிட்ட பிரதமர் மோடி மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். இந்த வீடியோ திடீரென ஃபேஸ்புக்கிலிருந்து நீக்கப்பட்டது. எனினும் சில மணி நேரங்களில் அந்த வீடியோ மீட்டெடுக்கப்பட்டது. இது தொழில்நுட்ப கோளாறு என குறிப்பிட்ட ஃபேஸ்புக் நிர்வாகம் மன்னிப்பும் கோரியது. இதற்கிடையே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப விவகாரங்களுக்கான பார்லி நிலைக்குழு கூட்டம் அதன் தலைவரும் பாரதிய ஜனதா லோக்சபா எம்பியுமான நிஷிகாந்த் துபே தலைமையில் நடந்தது. சமூக ஊடகமான ஃபேஸ்புக்கில் பிரதமர் மோடியின் வீடியோ நீக்கப்பட்ட விவகாரத்தில் அதன் தாய் நிறுவனமான மெட்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜூக்கர்பெர்க் மன்னிப்பு கோர வேண்டும் என பார்லி நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்து மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலாளர் எஸ் கிருஷ்ணன் கூறியதாவது: பிரதமர் மோடி வீடியோ நீக்கப்பட்ட விவகாரத்தில் விளக்கம் அளிக்க ஆகஸ்ட் 5, 6 தேதிகளில் மெட்டா நிறுவன குழுவை இந்தியாவிற்கு அரசு அழைத்துள்ளது. மெட்டா போன்ற முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் திட்டமிட்டபடி செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். முக்கிய கணக்குகள் மீதான தவறான நடவடிக்கை குறித்து மெட்டா குழுவிடம் அரசு கேள்வி எழுப்ப உள்ளது என கிருஷ்ணன் கூறினார்.